முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடி சட்டத்துறை சார்பில் மதுரை மற்றும் வேலூர் அரசு சட்டக் கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதனை தற்போது பார்க்கலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டத்துறை சார்பில் மதுரை அரசு சட்டக் கல்லூரிக்கென 48.2 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கல்வி மற்றும் நிர்வாக தொகுதி கட்டடங்களையும் வேலூர் அரசு சட்டக் கல்லூரிக்கென 6.4 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நூலக கட்டடம் ஆகியவற்றை காணொலி காட்சி வழியாக திறந்து வைக்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களையும் உயர் திரு தலைமைச் செயலாளர் அவர்களையும் சட்டக்கல்வி இயக்குநர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். மதுரை அரசு சட்டக் கல்லூரிக்கான புதிய கட்டடங்களையும் வேலூர் அரசு சட்டக் கல்லூரி நூலக கட்டடத்தினையும் தங்களது பொற்கரங்களால் திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சட்டத்துறை சார்பில் மதுரை மாவட்டம் தல்லாக்குளம் தங்கராஜ் சாலையில் 1,35,088 சதுர அடி பரப்பளவில் 48 கோடியே 20,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் மதுரை அரசு சட்ட கல்லூரிக்கென புதிதாக கட்டப்பட்டுள்ள கல்வி மற்றும் நிர்வாக கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மேற்கண்ட அரசு சட்ட கல்லூரியில் பயிலும் மாணவர்களின் நலன் கருதி 25 வகுப்பறைகள். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட அவையோருக்கு எனது பணிவான வணக்கங்கள். திருநங்கையருக்கான தங்கும் இல்லங்களை துவக்கி வைத்து சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். மேலும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களையும் அரசு தலைமைச் செயலாளர் அவர்களையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். சமூகத்தில் திருநங்கையர் கண்ணியத்துடன் மரியாதையுடனும் வாழ வேண்டும் என்பதற்காக திருநங்கை என்ற மரியாதைக்குரிய சொல் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில்தான். அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்திடும் வகையில் நாட்டிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் 15/4/2008 அன்று திருநங்கையர் நல வாரியம் உருவாக்கப்பட்டது. சமூக நலத்திட்டங்களில் எப்போதும் முன்னோடியாக இருக்கும் தமிழ்நாடு அரசு திருநங்கைகளுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, சுயதொழில், மருத்துவ வசதிகள், ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு வாழ்வாதார நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. திருநங்கையர் எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஆதரவான வாழ்விட சூழலை உருவாக்கும் நோக்கில் தற்போது அரண் என்னும் தங்கும் இல்லங்கள் சென்னை மற்றும் மதுரையில் அமைக்கப்பட்டுள்ளன. பாலினம் அடையாளம் காணும் பருவத்தில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தை விட்டு விலகி பெருநகரங்களுக்கு ஆதரவின்றி வரும் திருநங்கையருக்கு புகலிடமாகவும் மனநல ஆலோசனை வழங்கும் இடமாகவும் அமைக்கப்பட்ட அரண் என்னும் இத்திட்டம் தமிழ்நாட்டின் சமூக நீதி பயணத்தில் அடுத்த மைல்கல்லாக அமையும் என்பதில் ஐயமில்லை. இந்த சிறப்புமிகு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் மீண்டும் வரவேற்பதுடன் அரண் என்னும் திருநங்கையருக்கான தங்கும் இல்லங்களை துவக்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். புறக்கணிப்பிற்கு மட்டுமே பழகி பழக்கப்பட்டிருந்த ஒரு சமூகத்தை தலைநிமிரச் செய்தார் ஒரு சுற்றுலாத்துறையின் சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்திடவும் வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் சுற்றுலாத்துறை இயக்குநர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களையும் துறையின் சார்பில் நான் அன்போடு வரவேற்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி
தமிழ்நாட்டின் சிறப்பினை அனைத்து நாட்டினரும் அறியும் வகையிலும் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையினை அதிகரிக்கும் வகையிலும் உள்நாட்டு மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையிலும் சுற்றுலா தலங்களில் பல்வேறு சுற்றுலா மேம்பாட்டு திட்டப்பணிகள் துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக 7,46,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வேலூர் மாவட்டம் ஜவ்வாது மலை, கரூர் மாவட்டம் பொன்னணியார் அணைக்கட்டு, நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஆகிய சுற்றுலா தலங்களில் முகப்பு வளைவு, நடைபாதை, உணவகம், சுகாதார வளாகம், காட்சி முனை, படகு குழாம் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு முடிவற்ற 4 திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் 16,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி புங்கனூர் ஏரி, திண்டுக்கல் மாவட்டம் புல்லாவெளி அருவி மற்றும் கோட்டை நங்கஞ்சியார் அணை, திருச்சி மாவட்டம் புளியஞ்சோலை அருவி ஆகிய சுற்றுலா தலங்களில் நுழைவு வளாகம், பூங்காக்கள், வழிகாட்டு பலகைகள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ராமேஸ்வரம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக தங்கும் விடுதியின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற பல்வேறு 5 புதிய திட்டப்பணிகளுக்கு கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன். சமய அறநிலையத்துறை திருக்கோயில்களில் புதிய திட்டப்பணிகளுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தும் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்திடவும் வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும், மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர், கூடுதல் ஆணையர்கள் உள்ளிட்ட அறநிலையத்துறை அலுவலர்களையும், கோயம்புத்தூர் காணொலி காட்சியின் வாயிலாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் துறையின் சார்பில் நான் அன்போடு வரவேற்கின்றேன். 43,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 4 திருக்கோயில்களில் பெருந்திட்ட வரைவின் கீழ் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணிகள், திருக்கோயில்களை புனரமைத்தல் மற்றும் உதவி ஆணையர் அலுவலகங்கள் கட்டுதல் உள்ளிட்ட 5 புதிய திட்டப்பணிகளுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைக்குமாறும், 48,81,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 7 திருக்கோயில் கட்டப்பட்டுள்ள பசுக்கள் காப்பகம், முடிகணிக்கை மண்டபம், சலவைக்கூடம், சுற்றுச்சுவர், புனரமைக்கப்பட்ட நாழிக்கிணறு, சீரமைக்கப்பட்ட மலைப்பாதை, திருக்கோவில் கோபுரங்கள் மற்றும் விமானங்களை வண்ண விளக்குகளால் ஒளிரூட்டுதல், அர்ச்சகர் மற்றும் பணியாளர் குடியிருப்பு, இணை ஆணையர் அலுவலகங்கள் மற்றும் ஆய்வர் அலுவலகங்கள் உள்ளிட்ட 27 முடிவுற்ற திட்டப்பணிகளை பக்தர்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் மிக்க பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன். அவ்வப்போது ஏற்படும் காலி பணியிடங்களும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நிரப்பப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள மின் உதவி பொறியாளர்கள், இளநிலை வரை தொழில் அலுவலர்கள், உதவியாளர்கள் ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 83 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் விதமாக 16 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். உதவி பொறியாளர் மின் சுமதி. தேவி. ராஜ்குமார். பல்வேறு திட்டங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.